தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தின் பேரில் 234 சட்டமன்றத்தையும் அனைத்து சட்டமன்றங்களையும் நிர்வாகிகள் கூட்டம், அதாவது சட்டமன்ற வாரியாக தேர்தல் பணிக்கு தயாரிப்பு பணிக்காக செயல் வீரர் கூட்டம் நடைபெற்று முடிஞ்சு எல்லா இடத்துலையும் கிளை, ஒன்றியம் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரை அனைவரும் கலந்து கொண்டு நேற்று எல்லா இடத்துலையும் அந்த ஆலோசனை கூட்டம் வெற்றிகரமாக நடந்தது. ஸோ தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளில் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் முழு வீச்சில் தமிழக வெற்றிகம் தயாராகிட்டுருக்கு. 234 தொகுதிகள் தயாராகிட்டுருக்கு. நேற்று நல்ல உற்சாகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்து வர்ற ஒவ்வொரு வாரமும் இது மாதிரியான பயிற்சி முகாம்கள், ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும். எந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் அதை சமாளிக்கும் அளவிற்கு கட்சியை தயார் பணியில் தலைவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி. வேறு ஏதாவது கேள்வி? அதாவது திருப்பரங்குன்றம் கோயிலில் சாமி கும்பிட்றதை பற்றி எந்த ஆட்சேபனையும் இல்லை. கண்டிப்பாக அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் அந்த வெறுப்பு அரசியல், மதம் சார்ந்த அரசியலை அவர்கள் கண்டிப்பாக கைவிட வேண்டும். ஏன்னா தமிழக மக்கள் என்றைக்கும் இந்து மக்களாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் எல்லாரும் அமைதியை விரும்பும் மக்கள். இங்கே யாரும் மத சார்ந்த அரசியலை யாரும் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். ஸோ அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைமையான வேண்டுகோள். இன்னொன்று, சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு கண்டிப்பாக பிரதமருடைய இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தலையாவது கண்டிப்பாக தடுக்க முற்பட்டிருக்க வேண்டும். அப்படி அவர்களால் அது கூட முடியாத ஒரு பட்சத்தில் ஒரு சின்ன அறிவுறுத்தலையாவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்து சட்டம் ஒழுங்குக்கு முறையாக இருக்காதுன்னு சொல்லி பிரதமர் அலுவலகத்துக்காவது சொல்லியிருக்கணும். ஏன்னா இது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக முதலமைச்சர் கையில் இருக்குது. ஏன்னா எப்பயும் ஒரு பகுதியில் இந்த மாதிரியான ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியலுக்கு யார் முற்பட்டாலும் அதை தடுக்கும் உரிமை அவர்களுக்கு இருக்குது. அந்த அறிவுறுத்தலையாவது கண்டிப்பாக முதல்வர் செஞ்சுருக்கணும். அதை கூட செய்யாது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவர் இதெல்லாம் பெரிதுபடுத்தி விட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் திமுக அனுமதித்து விட்டு பின்னாடி மதம் சார்ந்த அரசியல் திமுகவும் எடுக்கிறாங்களோன்னு ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்படுது. இது இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு இது பேசிட்டு இது செய்கிறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் அங்கே இருக்கிற மக்கள், ஏன்னா நாங்கள்லாம் அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் அது அமைதியான பகுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்றைக்கும் அது திருப்பரங்குன்றம் ஒரு அயோத்தியா போன்று ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறுவதை தமிழக மக்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். அங்கே யாருக்கும் எந்த சங்கடம் கிடையாது. எந்த மத வழிபாடுகளும் இல்லை வேறு எந்த மத வழிபாடுகளும் இல்லை அங்கே இருக்கிற மசூதியின் வழிபாடுகளும் யாருக்கும் எந்த சங்கடம் கிடையாது. அமைதியாக தான் இத்தனை வருஷமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கணும் தான் விரும்புகிறோம். இதை திமுகவும் அவருடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியும் அதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கள நிலவரம் என்னன்றதான் திரு கிரீஷ் அவர்கள் அன்றைக்கி சொல்லியிருக்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்றைக்கி இருக்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற கள நிலவரம். ஏன் 2006 காங்கிரஸ் இல்லாமல் திமுக அதிகபட்சம் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்குமா? அன்றைக்கி காங்கிரஸ் இல்லை என்றால் 30 தொகுதி கூட தாண்டியிருக்காது. இதே நிலைமை தான் இன்றைக்கி திமுகவுக்கு இப்போயும் இருக்குது. அவங்க நல்லாவே தெரியும். அதனால் திமுக கண்டிப்பாக கள நிலவரம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி அவருடைய பேச்சுவார்த்தையை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. இல்லை, அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தலைவர் வழியில் தலைவரிடம் ஏதாவது இருந்தால் எங்கள் தலைவர் வழியாக சொல்லும்போது காங்கிரஸ் வழக்கு தாவக அழிவார்கள் அங்கீகரிச்சுட்டு வராங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. என்னன்னா காங்கிரஸ் என்னைக்கு எப்போயுமே ஒரு நேச்சுரல் பார்ட் தான். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புகிற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சி இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சியினால தான் இந்தியாவில் இன்றைக்கும் ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ணுற ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்போயும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கடைசியாக கேட்குறது அவங்களுக்கு ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் கேட்கல. ஸோ அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்தில்
தான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேறு யாரும் இல்லை, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலர் கோ தளபதி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. அது திமுக தலைமை சொல்லி தான் ஏற்படுத்திருக்கணும், இல்லாட்டி நேரம் ஆக்ஷன் எடுத்துருக்கோங்க. இல்லாட்டி திரு ராஜகண்ணப்பன் மீதோ இல்லை கோ தளபதி மீதோ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவர்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமாக பேசுனதுனால தான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றபடி ஏதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளாக இருந்தாலும், ஏன்னா இப்போ இந்த சூழ்நிலையில் அது சம்பந்தமாக எந்த நான் கருத்தும் தெரிவித்தாலும் அது நன்றாக இருக்காது. இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது எங்களுடைய தலைவர் வழியாக அறிவிக்கப்படும். கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் வரதை நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை, அது மக்களும் எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய தலைவர் எப்படியோ அதை முடிவு பண்ணுவாங்க. அது பின்னாடி காலம் இருக்குது, நிறைய காலம் இருக்குது பேசலாம். வைத்து பேரம் பேசுவதற்காகவே அந்த இல்லை, அதாவது திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்த பெரிய பயத்தில் தான் எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் வந்து தேமுதிகவை சேர்த்ததுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். தேமுதிக வந்து எந்த காலத்துலேயாவது திமுகவோட சேர்ந்ததுன்னு யாராவது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோமா? ஸோ அந்த மாதிரி திமுக ஒவ்வொரு நாளும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, சர்வேயை பார்க்குறாங்க. அடுத்த நாள் யார் கிடைச்சாலும் உள்ள கூட்டணி சேர்க்குறாங்க. ஒரு வருஷமாக இப்போ முதல்வர் சொல்லிட்டு இருந்தது என்ன, எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி அவருக்கே வந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எல்லா 5000 ரூபாய் அறிவித்த பிறகும் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் தேமுதிக கட்சியை சேர்த்துருக்கிறாரு, எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு அவங்களுக்கு எந்த தலைவர் அந்த வழியை நடந்து போனாலும் கூப்பிட்டு கட்சியில் சேர்க்குற நிலைமையில் தான் இன்றைக்கி திமுக இருக்குது. ஒன்று அவங்களுடைய நிலைமை தெரிஞ்சிச்சு, அவங்களுடைய கட்சியின் நிலவரம் என்ன களத்தில் இருக்குன்னு தெரியுது, எவ்வளோ ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது, எல்லா தரப்பு மக்களிடமும் இன்றைக்கி திமுக இருக்கிற எதிர்ப்பு தெரியுது. அதனால் கண்டிப்பாக திமுக என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த தேர்தல் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பாமக ஒரு பலமான கட்சியாக இருந்தால் இன்னைக்கு கூட்டணிக்கு வந்து வந்துருப்பா. ஏன்னா வந்து ஆட்சியில் பங்காளிகள் சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் மட்டும் தான் சொன்னீங்க நாங்கள் பலமாக இருக்கும். இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் இல்லை எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தம்பி சீக்கிரம் வருகிறார்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருந்த நாட்கள் இருக்குது. எங்களுடைய கட்சியில் திமுக தவிர்த்து அனைவரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய தலைவரின் வழியிலையும் தலைவர் செயல்பாடுகளிலும் எங்கள் தலைவர் போகிற வழியிலையும் யார் வந்தால் பொருத்தமாக இருக்குன்னு மக்களும் தொண்டர்களும் எப்படி நினைக்கிறார்களோ அந்த மாதிரியான முடிவு தான் தலைவர் எடுக்க முடியும். எல்லாருக்கூடையும் கூட்டணி வைக்கிறோம்னா அந்த முடிவுகள் எடுத்தால் அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்காது. யாரும் எங்களுடன் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தாலும், ஆனால் யார் வந்தால் பொருத்தமாக இருக்கும்னு மக்கள் எங்களுடைய தலைவர் மீது இன்னைக்கு 25% 40% அளவுக்கு மக்கள் வந்து இந்த ஒரு 2 வருஷத்தில் 40% மக்கள் வந்து எங்கள் மேலே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலான கூட்டணி தான் அமைக்க முடியும். அது அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக அமைந்தால் எங்களுடைய தலைவர். எந்த காலதாமதமும் இல்லை. இன்னைக்கு எந்த கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்லுங்க, எந்த கூட்டணி இன்னைக்கு வலுவாக இருக்குன்னு சொல்லுங்க. நேற்று பிரதமரே சொல்றார் என்டிஏ தலைமையிலான கூட்டணிங்கிறார். அடுத்த நிமிஷம் திரு எடப்பாடி அவர்கள் சொல்றார் இல்லை அது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறார். இங்கே இது வரைக்கும் வந்து திமுகவில் யாருக்கு எவ்வளோ தொகுதி என்ன நடக்குது எதுவுமே தெரியல. எதுவும் வந்து நாமினேஷன் தாக்கல் செய்த பிறகு கடைசி நாள் வரைக்குமே கூட்டணி மாறினதை நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. எதுவுமே காலதாமம் இல்லை. எல்லாம் கடைசி நேரத்தில் தேர்தலில் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட பல மாறுதல்கள் இருக்கலாம். கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, யாரும் வெயிட் பண்ணுறது இல்லை. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற எந்த விஷயத்திலும் நீங்கள் உறுதியாக யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியா இல்லை பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியான்னு தெரியல. நேற்றே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போஸ்டர்கள் பார்க்குறோம் மதுரை முழுவதும். எங்கேயுமே அது வந்து அதிமுக போஸ்டர் மாதிரி இல்லை, அதில் பாரதிய ஜனதா கட்சியின் போஸ்டர் மாதிரி இருக்குது. எங்கேயுமே வந்து அம்மாவும் இல்லை, புரட்சித் தலைவரும் இல்லை, அண்ணாவும் இல்லை. முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பெரியாரையும் தூக்கி மாற்றப்பட்ட ஒரு அதிமுகவாக இருக்குது. எந்த கூட்டணியும் இன்னைக்கு உறுதியாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி அமைந்தால் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக. நான் வந்தப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், 234 தொகுதியிலையும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியை தயார் செய்து வைத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நாங்களும் 234 தொகுதியிலும் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி அமைந்தால் அதை அறிவிப்போம். ஒரு நெருக்கடியும் கிடையாது. நேற்று மதுரை முழுவதும் வாழைமரம் கட்டப்பட்டுச்சு. யாரும் ஒன்றும் எந்த தடங்களும் ஏற்படுத்தவில்லை. ஏர்போர்ட்டை ஒட்டியே வந்து அனைத்து அந்த நிலங்களும் ஃபுல்லாக சரி செய்யப்பட்டு அங்கேயே யாராவது ஏர்போர்ட்டை ஒட்டி மீட்டிங் போட முடியுமா? ஏர்போர்ட்டை ஒட்டியே அவங்களுக்கு முழு அனுமதியில் மீட்டிங் போடப்பட்டிருந்தது. அனைத்து வழித்தடங்களும், அதாவது போகிற ரோடுகள் அனைத்தும் வந்து திருப்பரங்குன்றம் எல்லா ரோடுகளும் காலையிலேருந்தே பிளாக் செய்து வச்சுருந்தாருங்க. அவங்களுடைய தங்கும் அனைத்து ஹோட்டல்களும் ஜிஆர்டிலும் எல்லா ஹோட்டலுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர்களே யாரும் வந்து யாராவது அனுமதி
இது வரைக்கும் கேட்டு பாருங்கள், மதுரையில் யாராவது இருந்தால் நீங்கள் உங்களுடைய அங்கே இருக்கிற எஸ்பிகிட்டையும் கமிஷனர்ட்டையும் கேட்டு பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எங்களுடைய கூட்டம் எல்லாத்துக்கும் வந்து PWD நாங்கள் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். இது வரைக்கும் இப்போ இருக்கிற திமுகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தொழில் வேறு யாராவது அதிமுகவோ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் PWD வாங்கி கொடுத்துருக்காங்களா? நாங்கள் PWD ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்படுது. ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து 20 நாள் 30 நாள் ஏதோ வந்து பெரிய இந்த கான்ட்ராக்ட் எடுக்க போகிற மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே வந்து 20 நாள் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேறு எந்த கட்சியும் கிடையாது. இவங்க அனுமதி கடிதம் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டராக தான் இருக்கும். யாருக்கும் அவங்களுக்கு ஏதோ இது மாதிரியான கண்டிஷன் போட்டு ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பியூஷ் கோயல் அவருக்கு. இது மாதிரியான கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் போட்டு அந்த லெட்டர் வந்து பியூஷ் கோயல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இருக்காது. அவங்க வந்து ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அது அதிமுக கூட்டமாக பாஜக கூட்டமானு தெரில. ஆனால் அங்கே நடந்த கூட்டத்துக்கு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது வந்துன்னா ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். எத்தனை கண்டிஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் அந்த மாதிரியான இது எந்த கூட்டத்துக்கும் கொடுக்கப்படவில்லை, எங்களை தவிர்த்து. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கேட்குற தொகுதி கிடைக்கலன்னா வெளியே வந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்? இல்லை, அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி எந்த பதிலும் எந்த மாதிரியான இதுவும் சொன்னால் பொருத்தமாக இருக்காது. காலம்தான் பதில் சொல்லணும். தமிழக மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ, எது நல்லது பயக்குமோ அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக காத்திருப்போம். பாஜக பொதுவாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு வரீங்க. சங்கீதா வேட்புமனு கொடுத்த பிறகு வந்து சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு அவங்க தமிழ்பட்டதே கட்சி தொண்டர்களே வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு யாருமே வந்து கண்டனம் கூட தெரிவிக்கல. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக தனிப்பட்ட விவகாரங்கள் கொடுத்து யாரும் பேச வேண்டாம். இல்லை அது பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை வந்தாக்கா மீனாட்சி அம்மன் கோயிலே பேசக்கூடிய பிரதமர் குறிப்பாக திருப்பரங்குன்றம் இல்லை, அதுதான் கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏன்னா திருப்பரங்குன்றம் கோயிலில் வந்து சாமி கும்பிட போகிறத பற்றி யாரும் வந்து இங்கே ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் பெரியார் படம் இப்போ வரைக்கும் அதிமுக அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். பெரியார் படத்தை வைத்திருந்தால் எதற்காக அதை வந்து உடனே மாற்றினார்கள்னு ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக மதுரை மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் தவிர்த்து யாரும் அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்ற வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றம் போனோம்னா எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். இனிமேல் திருப்பரங்குன்றம் பேசினாலே ஒரு சர்ச்சையாக ஒரு நிலைக்கு அவங்க வந்து தள்ளிட்டாங்களோன்னு எல்லாருக்கும் தோணுது. கண்டிப்பாக இது கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரியான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், தமிழக அரசு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி பிரதமர் போகிறாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? இவங்க வந்து கண்டிப்பாக கோர்ட்லேயாவது போட்டிருக்கணும். இல்லை திமுக அரசு இதற்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கணும். இல்லை அவர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு அவங்களுடைய அறிவுறுத்தலையாக கொடுத்துருக்கணும். இது வேண்டாம், இது வந்து தேவையில்லாத சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற தேவையில்லாத மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் சொல்லியிருக்கணும். எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு 4 நாள் கழிச்சு யாரையாவது 2 பேரை விட்டு பேச விடுறதுக்கா இங்கே வந்து அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு கையில் வச்சுட்டு அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஸோ அது வந்து இது கண்டிப்பாக திமுக வேண்டுமென்றே இதை வந்து பெருசாக்குறாங்களோன்னு எங்களுடைய கருத்தாக இருக்குது. இது கண்டிப்பாக திமுகவும் இதில் திருந்த வேண்டும் தான் எங்களுடைய கருத்து. நன்றி. கண்டிப்பாக நான் உங்கள் மக்கள் விரும்பும் ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் பார்க்கலாம். நன்றி.